வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையில வந்து பூர்ணச்சந்திரன் பேசுறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து அரசு எடுக்கிற முடிவு வந்து தவறான முடிவு. இந்த கார்த்திகைக்கு வந்து அந்த தீபத்தை ஏத்தன்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவிடும்போது அதை மதிக்காம தமிழக அரசு வந்து இவ்வாறு நடந்து கொள்றது பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கருதுறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒரு தடை விதிச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் தான் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை வணங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மணிமகுடமா அந்த மலையில வந்து தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் வந்து ஒரு 100 வருஷமா ஏற்றுவது தடைப்பட்டு மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுவே வந்து ஒரு ஆகம ஆகமதின்னு சொல்லக்கூடாது, அது வந்து தவறான விஷயம். அந்த தவறான விஷயத்தை வந்து அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்க அறநிலைத்துறை அவன் வந்து எடுத்து அவங்க தான் நடத்திருக்கணும் ஒழிய இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். இதே இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதனமா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்த வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க வகுப்பு வாரியம், அந்த மாதிரி இயக்கங்கள், வகுப்பு வாரியம், அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் வந்து அதை கண்டிப்பாக செயல்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் தடைபட்டிருந்தா கூட அவங்க அதுக்காக போராடிப்பாங்க. அவங்களோட ஒற்றுமையை காண்பிக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வரக்கூடிய பெரும்பான்மையான இந்து சமுதாயம் வந்து ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து போராட மாட்டோம். அதனால தான் அரசாங்கம் இப்படி செயல்படுது. இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அதுக்காக பெரியார் சிலைக்கிட்ட நான் வந்து என்னோட உடம்புல தீபம் ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள். தயவுசெய்து இந்த காணொலியை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் பண்ணி விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாக்களுக்கு தெரிவிங்க.